கண்ணாடியில உன் உருவத்தை பார். முக்காவாசிக்கு நீ தானே தெரியுற. உன் நெஞ்சில கை வச்சு மனசாட்சியோட சொல்லு, உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயாவது பொறுத்து இருக்கா? என் முகத்தை பார், மன்மத மாதிரி இல்ல. கண்ணாடி ஒரு டிஃபெக்ட் நினைக்காத. என் பர்சனாலிட்டிக்கு அதான் பிளஸ் பாயிண்ட். மத்தபடி அப்பளுக்கு இல்லாத முகண்டி. ஆனா உன்னை பாத்தியா, உன் கழுத்து, கை, இடுப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கு. நரகத்துல பெரிய பெரிய தண்டனை என்னங்கிறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல புக்குங்கள்ல படிச்சு நம்ம கேட்டிருப்போம். ஆனா உலகத்துல ரொம்ப பெரிய தண்டனை தெரியுமாங்க இந்த மாதிரி வந்து குத்தி காட்டுறது. என்ன அப்படின்னா, வெயிட் நம்ம அதிகமா இருந்தோம் அப்படின்னா மத்தவங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல யாரா வேணா இருக்கலாம். நீ ரொம்ப வெயிட்டா இருக்க. இதையும் தாண்டி ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா டிவோர்ஸ். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஏன்? நீ ஓவர் வெயிட்ல இருக்க, உன் கூட என்னால வாழ முடியாது. பாத்தீங்களாங்க, இன்னைக்கு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி, நீ என் கூட இருக்கிறது தகுதி கிடையாதுலாம் சொல்றாங்கல்ல. அவங்கள நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாள் இவங்களுடைய சுச்சுவேஷன் நீங்க வாழ்ந்து பாருங்க, எப்படி இருப்பாங்கிறது தெரியும். அவங்களுடைய மனநலம் எப்படி தம்மாங்க இருக்கும், ஒரு குழந்தையுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, வெளியே போனாங்கன்னா ஊரே சுத்தி நம்மளை பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனாங்க அப்படின்னா அவ்வளவு கூச்சப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆசை, நம்மளுக்கு சைஸ்ல வந்து ட்ரெஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் அவங்களை முறைச்சி பார்த்து, ஏமா உங்களுக்கு இங்க வந்து இந்த சைஸ் இல்லமான்னு சொல்லும் போது ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க சம்டைம்ஸ். அப்ப இவங்களுக்கு எப்படி தெரியுங்களாங்க, உடம்பு இருக்கும் ஆனா உயிர் இருக்காது. நடைப்பணமா வந்து வெளியே வருவாங்க. எங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க இவங்க ஒரு விளையாட்டு வேடிக்கை பொருளா பார்ப்பாங்க. பாருங்க எவ்வளவு குண்டா இருக்காங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல வந்து ஊண்டாயி ஒரு பாயிண்ட்ல வெளியே போறதே வெறுத்துருவாங்க. அந்த மாதிரி வெறுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் நம்ம சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் ஒன்னே சொல்றேன். இந்த மாதிரி எக்ஸஸ் வெயிட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு சௌகரியம் கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லலாம். எப்படி? வாயால இல்ல, கையால இல்ல, உங்களுடைய உடம்பால. என்னுடைய நேம் வந்து ஷரீஃப். நான் ஒரு வெல்னஸ் கோச்சா பாஸ்ட் 14 வருஷமா இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீஸ் ஆயிருக்காங்களோ இவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை, எஸ்பெஷலி இந்த மாதிரி பீப்புளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி மலை மாதிரி இருக்கிற ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி சில மாதிரி மாத்தி, யாரெல்லாம் நம்மள கேவலமா பேசுறாங்களோ அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ண வச்சிருக்கேன். மோர் தென் ஒரு 5000 ஃபேமிலிஸ்க்கு. நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா கீழே கொடுக்குற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒன் ஆன் ஒன்னா நான் உங்களை வந்து அவங்க முன்னாடி எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஆகணுங்கிறத நான் உங்களை கைட் பண்றேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஒரு போய் பார்த்துடலாம் அவங்களா இல்ல நம்பலாம்னு சொல்லி.